ராஜா நில்லுங்க சார். லீலா தானே அது? ஏறுமா வண்டியில. சரி பாட்டி. ராஜா சீக்கிரம் போங்க. இருங்க இருங்க. ரெண்டு பக்கம் ரோடு பெரியது, எந்த பக்கம் போயிருப்பாங்க? இந்த பக்கம் தான் போயிருக்கணும். கிளம்புங்க. சீக்கிரம். போங்க ராஜா, சீக்கிரம் போங்க. என்ன செல்வராஜ் சார், நான் சொன்ன அடையாளத்தோட தான் மாருதி வேன் இந்த பக்கம் கிராஸ் ஆச்சா? இல்ல சார், எந்த வண்டியும் வரல சார். வரலையா? இல்ல சார். சரி, அப்ப எந்த பக்கம் போயிருப்பாங்க? சரி நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க. இங்க இருந்து பாத்துங்க. சரி சார். சார் வாங்க, உள்ள வாங்க. ஹலோ சார். ஹலோ. என்ன இல்லைங்க, உள்ள வரதுக்கு பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? கேட்டுட்டு வரதானே சார் நாகரிகம். சரி, என்ன சாப்பிடுறீங்க? ஒரு நிமிஷம். கவிதா. ஓ ஐம் சாரி. கவிதா பக்கத்துல மார்க்கெட் போயிருக்கா. நீங்க சொல்லுங்க இல்லைங்க. சார், நம்ம புது ப்ராஜெக்ட்டுக்கு நான் கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டேன். நீங்க ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நான் பார்ட்டிட்ட காமிச்சிடுறேன். கொடுக்குறேன், வாங்க. உள்ள வாங்க. இங்கதான் எங்கேயோ வச்சா. வாங்க. இந்தாங்க பாருங்க. கொடுங்க சார். அந்த ஃபைலை கொடுங்க. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஐயோ மாமா. சாரி சார், நான் ப்ளூ பிரிண்ட் பார்த்துட்டே வந்தனால ஸ்லிப் ஆயிட்டேன். ஆர் யூ ஓகேனா? ஐ எம் ஓகே சார், சின்ன ஸ்லிப் தானே. முதல்ல அதை கொடுங்க, இதை கொண்டு போய் பார்ட்டிகிட்ட கொடுத்து வந்தேன். ஓகே வரமா. அப்புறம் இளங்கோ சார், அங்கே போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். கொட்டேஷன்லாம் கரெக்டாக செக் பண்ணி அவங்க கிட்ட. ஓகே சார், வரேன் சார். ஓகே. கவிதா ஒரு நிமிஷம்.
என்னங்க? இல்ல இளங்கோ தடிக்க விழும்போது திடீர்னு மாமான்னு பதறிடுச்சு கத்துனீங்க. நான் அவரை கூப்பிடலங்க, உங்களை தான் கூப்பிட்டேன். இல்லையே, என்ன நீ மாமான்னு எப்பவும் கூப்பிட்டதே இல்லையே. வாங்க போங்க தானே கூப்பிடுவ. ஆ, இல்ல, நம்ம பக்கத்து வீட்ல கோயம்புத்தூர்ல இருந்து புதுசா ஒரு ஜோடி விருந்தாளியா வந்திருக்காங்க. அந்த பொண்ணு உங்க வீட்டுக்காரரை மாமான்னு கூப்பிட்டுச்சு. அந்த பார்த்த உடனே உங்களையும் அப்படி கூப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. அத நினைச்சுக்கிட்டே வந்தேனா, அதான் டக்குன்னு மாமான்னு கூப்பிட்டுட்டேன். ஓ, நான் நீ திடீர்னு மாமன் கூப்பிட்டியா, அதனால தட்ஸ் ஓகே. உங்களுக்கு காஃபி போடவா, டீ போடவா? உனக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்துட்டு வா. ம்? ம். ஹலோ மேடம், உங்களை பார்க்கறதுக்கு சண்முகம் ராஜான்னு 2 பேர் வந்திருக்காங்க. உடனே வர சொல்லுங்க. ஓகே மேடம். வாங்க, சாரி, உட்காருங்க. வேலை நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். பரவாயில்ல, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன 2 பேரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ரொம்ப முக்கியமான விஷயம்தான். என்ன விஷயம்? நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறத பார்த்தா ஏதாவது பிரச்சனையா? நான் தான் லீலா கோர்ட்ல வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுவான்னு சொல்லிட்டேனே. அதான் இப்போ சிக்கல் ஆயிடுச்சு. அதுல என்ன சிக்கல்? லீலாவை கடத்திட்டாங்க. என்ன சொல்றீங்க? லீலாவை கடத்திட்டாங்களா? கண்டிப்பா இது எங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க செஞ்ச வேலை தான். அப்படின்னா அந்த ஏசி மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே லீலாவை எப்படியாவது காப்பாத்துங்க. அது முடியாது. ஏன்னா இது அவங்க தான் செஞ்சாங்கன்றதுக்கு சாட்சியோ ஆதாரமோ என்கிட்ட இல்ல. நானே ஒரு யூகத்துல தான் சொல்றேன். என்ன இப்படி சொல்றீங்க? அவங்களால லீலாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துற போது? அவங்களால லீலாவுக்கு எந்தவித ஆபத்தும் வராது. ஏன்னா லீலா கோர்ட்ல சாட்சி சொல்லக்கூடாதுங்கிறது தான் அவங்க எண்ணமே. அதுக்குள்ள எப்படியாவது நாங்க லீலாவை தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஆனா அது வரைக்கும் இந்த விஷயத்த அம்மாக்கு தெரியாம பாத்துக்குங்க. இதை சொல்லிட்டு போலாம் தான் நாங்க வந்தோம். அம்மா கிட்ட நான் எப்படி சொல்லாம இருப்பேன்? காலேஜ் விட்டு லீலா வரலனா எங்கன்னு கேட்பாங்களே. ஃப்ரெண்ட்ஸோட லீலா வெளியூர் போயிருக்கிறத சமாளிங்க, வேற வழி இல்ல. ஆமாங்க, லீலாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு அம்மாக்கு தெரிஞ்சா அம்மாவால தாங்கிக்க முடியாதுங்க. பேசாம கமிஷனர் கிட்ட சொல்லி அந்த ஏசி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? கம்ப்ளைண்ட்டும் போனா விசாரணை வரும். விசாரணைனா வீட்டுக்கு வருவாங்க, அப்புறம் அத்தைக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் வேணாம்னு சொல்றேன். ஹலோ சார், கார்த்திக் சாரா சார் பேசுறீங்க? டேய், என்கிட்ட பேசுறதுக்கு ஃபோனை போட்டுட்டு கார்த்திக் சார் தான் என்னடா அர்த்தம்? கார்த்திக் தான் பேசுற, சொல்லு. சார், நான் காசிமேடு காஜா பேசுறேன் சார். ஏய், நீ பேசுறத வச்சே தெரியுதுடா, சொல்லு. சார், நீங்க சொன்னபடியே பொண்ணை தூக்கிட்டோம் சார். நம்ம இடத்துல தான் சார் வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்னபடியே கரெக்டா வேலையை முடிச்சிட்டேன் சார். பாத்துடா, அந்த பொண்ணை ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சார், பொண்ணு படா சோக்கா இருக்கா சார். ஏய், அந்த பொண்ணு மேல மறந்துக்கிறது கையை வச்சு தொலைச்சிடாதீங்கடா. அந்த ஏசி சொல்லி அந்த பொண்ணை நம்ம தூக்கி இருக்கோம். என்ன, அப்புறம் காலை ஃபுல்லா கழுதிங்க வச்சிருவோம் உள்ள. ஓகே சார். பார்த்து, அந்த பொண்ணு உஷாரான பொண்ணு, ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. சரி, போன வை. நீங்க கவலைப்படாதீங்க. லீலா எங்க இருந்தாலும் நாங்க 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாம பாத்துக்குங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் லீலாவை கண்டுபிடிச்சிருக்கேன். இல்ல, நாங்க பாத்துக்கிறோங்க. சார், போலாமா? நான் வரேங்க. நான் வரேன். ஹலோ, என்ன இளவரசி, உனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போறாங்க. அதுல ஒருத்தன் ஒரு ரகசிய ஸ்நேகிதன்னு தெரியும். ஏய், ஐம் சாரி, நான் சொல்லல, இது உங்க அம்மா சொன்னதுதான். அதுக்காக தானே வீட்டை விட்டு கூட வெளியே போனேன். ஆமா, அது இன்னொருத்தன் யாரு? இன்ஸ்பெக்டர் சண்முகம். ஓ, சொன்னல, சுப்பிரமணியத்தோட தம்பி, உன் கொழுந்தனார். அவன் பேரை சொல்லி தானே என்ன மிரட்டின? இத பார், நான் வேற டென்ஷன்ல இருக்கேன். ஓ வேலையை மட்டும் பாரு.
போடி போடி, உன் டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாதா? உன் டென்ஷனுக்கு காரணமே நான் தானே. மதியானமே பரிச்சு முடிஞ்சிருக்கும். இவ்வளவு நேரம் ஆச்சு, லீலா இன்னும் காணுமே. எங்க போயிருப்பா கடவுளே? ஐயோ, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணுமே. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ராஜா தம்பி, இங்க வாங்களேன். என்னம்மா? என்னப்பா, லீலாவை இன்னும் காணும்பா. மத்தியானமே பரிச்சு முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு போனா. இப்ப இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஏன் வரலன்னு தெரியலையேப்பா. அதுவும் இல்லம்மா, லீலா பரிச்சை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கோம், வந்துரும். அதுக்கு போய் பதட்டப்பட்டுக்கிட்டு. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? ஒரு வயசு பொண்ணு காலகாலத்துல வீட்டுக்கு வரலன்னா எப்படி? ஏற்கனவே இப்படிதான் ஒரு தடவை கார்த்திக் கடத்திட்டு போனா. நீங்க தான் போய் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க. அதான் தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, அந்த கார்த்திக் பிரச்சனை தான் அன்னைக்கே முடிஞ்சிருச்சுலம்மா. நீங்க அதை நினைச்சு இன்னும் பயந்துட்டு இருக்கீங்க. தைரியமா இருங்கம்மா, லீலா வந்துருவாங்க. இல்ல தம்பி, எனக்கு என்னமோ படபடன்னு இருக்கு. உள் மனசுல ஏதோ நடந்திருக்குமோன்னு தோணுது. வாங்க தம்பி, கொஞ்சம் போய் தேடி பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, இளவரசி வந்துட்டோம், வந்ததை நம்ம சொல்லிட்டு போலாம். இல்லைன்னா நம்ம போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்களை தேடிட்டு இருப்பாங்கல்ல, அதனாலதான். இளவரசி. என்னம்மா, என்னாச்சு? இல்லம்மா, காலேஜுக்கு பண்ண லீலாவை இன்னும் காணோம். அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது ஒன்றும் இல்லைம்மா, இங்க வா. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். உட்காரு. என்னம்மா, என்ன மறந்துட்ட? லீலா நான் ஆஃபீஸில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணா. என்னது, உனக்கு ஃபோன் பண்ணாளா? என்னம்மா, என்ன விஷயம்? எதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணா? இப்போ எதுக்கு நீ இப்படி பதட்டப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு ஏதோ பெங்களூரில் எஜுகேஷனல் ட்ரைனிங்கா, திடீர்னு தான் சொன்னாங்களா. வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாதா, அதான் அப்படியே கிளம்புற, அம்மா கிட்ட சொல்லிடுன்னு சொன்னா. என்னம்மா அது, பெங்களூர் போயிருக்கான்னு சொல்ற, வரத்துக்கு 2 நாள் ஆகும்னு சொல்ற. மாத்து துணி கூட எடுத்துக்காம அப்படி எப்படிமா புறப்பட்டு போவா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போவாளா? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெஸ்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டு போக முடியாது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் போனா. இல்ல இளவரசி, உன் பேச்சுல திருட்டுத்தனம் தெரியுது. நீ ஏதோ பொய் சொல்ற. லீலாவுக்கு என்னமோ ஆயிருக்கு. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ பெங்களூர் தான் போயிருக்கா. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ தடுமாறதுல இருந்தே தெரியுது லீலாவுக்கு என்னமோ பிரச்சனை. அம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. அதான் இளவரசி இவ்வளவு சொல்றாங்கல்ல, நீங்களே ஏன் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, அந்த சண்முகம் லீலாவை சாட்சி சொல்ல வான்னு கூப்பிடுறாரு. அந்த ஏசி வர வேண்டான்னு சொல்றாரு. நீ அவளை சாட்சி சொல்ல போன்னு சொல்ற. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஒரே குழப்பமா இருக்கு. தம்பி, என் கூட கொஞ்சம் வரீங்களா? எங்கம்மா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. வாங்க தயவு செஞ்சு. இந்த நேரத்துல எங்க போற? ஐயோ, வந்து சொல்றேன் இளவரசி. தம்பி, தயவு செஞ்சு என் கூட கொஞ்சம் வாங்க தம்பி. வாங்க சொல்றேன், வாங்க. அம்மா, வாங்க தம்பி. எங்கம்மா? அம்மா, என்னத்த சொல்றீங்க? லீலாவை காணுமா? ஆமா சண்முகம், காலையில காலேஜ் போன லீலா இன்னும் வீடு திரும்பல. அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதான் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டு போலான்னு வந்தோம். என்ன ராஜா சொல்றீங்க? லீலாவை பத்தி எனக்கு என்ன தெரியும்? தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. அந்த ஏசி வந்து லீலாவை கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல வரக்கூடாதுன்னு மிரட்டிட்டு போனாரு. நீங்க லீலாவை சாட்சி சொல்ல வர சொல்றீங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்ல. லீலாவை எங்கேயா கொண்டு போய் கடத்தி வச்சிருக்கீங்களா? சம்மந்தி அம்மா, வயசு பொண்ணை கொண்டு போய் மறைச்சு வைக்கிற அளவுக்கு கேவலமான வெள்ளமா என் சண்முகம். ஒருவேளை இது அந்த ஏசியோட வேலையா இருக்குமோ என்னவோ. ஆமாப்பா, அவன் வேலையா தான் இருக்கும். அவன் தான் அண்ணன் வெளியில வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறான். அவன் தான் இது செஞ்சிருப்பான். சண்முகம், இப்ப என்ன பண்றது? அவனால லீலாக்கு எந்த ஆபத்து வராதில்ல. லீலா கோர்ட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது அவன் மோட்டிவேஷன். நாளைக்கு கோர்ட் டைமிங் முடிஞ்சா அவன் எப்படி இருந்தாலும் லீலா விட்டுருவான். இருந்தாலும் அதுக்குள்ள லீலாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. தம்பி, எப்படியாவது என் பொண்ணு தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பா. அவளை கோர்ட்டுப்படி ஏற வச்சிடாத. அவ வாழ்க்கையை பாழாக்கிடாதப்பா. ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. சண்முகம், என்னப்பா அது சுப்பிரமணி கேஸ் மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வேற வரப்போகுது. சுப்பிரமணி எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்கப்பா, முதல்ல லீலாவை கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் மற்றதை பத்தி யோசிக்கணும். ஆமாப்பா, இவங்க வயசு பொண்ணை காணும்னு நினைச்சு பத்திரத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. சம்மந்தி அம்மா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. எப்படியும் சண்முகம் உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாம்மா, தைரியமா இருங்க. ஆமா அத்தை, நான் எப்படியாவது லீலாவை கண்டுபிடிச்சு கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா,
அதான் சண்முகம் எவ்வளவு சொல்றாருல, எப்படியா லீலாவை கண்டுபிடிச்சிருவாருமா. நாம வீட்டுக்கு போலாமா? ராஜா, லீலா விஷயமா உங்க உதவி எனக்கு தேவைப்படும். நான் அடிக்கடி உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பா சார், எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவியை நான் நிச்சயமா செய்யறேன். தேங்க்யூ. தம்பி, எப்படியா தேடி கண்டுபிடிச்சிரியா? வரேன் சம்பந்தி. வாங்க. நான் வரேன். வாப்பா. வர சொல்லுங்க. அப்பா, நான் ஒரு முக்கியமான வேலையை வெளியே போயிட்டேன். சண்முகம், எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குப்பா. எப்படியாவது சுப்பிரமணியம் வெளியில கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. எங்க இருக்கா அந்த பொண்ணு? உள்ள இருக்கா சார்? வெளியே கூப்பிடு. ஏய், வா அப்படி. சார், இவங்க என்ன கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்ன காப்பாத்துங்க பயப்படாதம்மா, நான் வந்துட்டேன்ல. ப்ளீஸ் சார், இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போங்க சார். இவங்க யாரு, எதுக்காக என்ன கடத்துனாங்கன்னே தெரியல சார். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். பயப்படாதம்மா, அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அவங்க கிட்ட உன்னை கடத்த சொன்னதே நான் தான்.